குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்க போவது கங்கை கொண்ட சோழபுரமும் இல்லை, தஞ்சாவூரும் இல்லை. ஆனால் சோழர் கலை உச்சம் தொட்ட இடம் ஒன்று இருக்கிறது. அதுதான் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில். இந்த கோவில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கோவிலின் முன்புற மண்டபப்படிகளில் நடந்து செல்லும்போது ஒவ்வொரு படியும் தனித்தனி இசை ஒலியை உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த படிகளின் சேதத்தை தவிர்க்க இன்று அவை வேலியால் மூடப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் சிவனை தரிசிக்க கல்லால் செய்யப்பட்ட தேரின் மீது நாம் ஏறி செல்ல வேண்டும். சக்கரங்கள், அச்சுக்கள், குதிரைகள் என அனைத்தும் இருக்கிறது. ஆனால் இந்த தேர் நகராமல் காலத்தை தாண்டி நிற்கிறது. இந்த மண்டபத்தில் உள்ள ஒவ்வொரு கல் தூணும் ஒரு கலைஞனின் கையெழுத்து, ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்கிறது. தூணின் 4 புறமும் நம்மை வியக்க வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தூண்களில் நம்மால் சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி, நடனமங்கை, புராண காட்சிகள், போர் புரியும் வீரர்கள், வீர மங்கைகள் என பல தரப்பட்ட சிற்பங்களை பார்க்க முடிகிறது. இது அலங்காரம் மட்டுமல்ல, இது ஒரு திட்டமிட்ட கலை. தூண்கள் மட்டுமல்ல, இந்த மண்டபத்தின் கூரையும் அதே அளவு நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலே பாருங்கள், கீழே பாருங்கள், எங்கும் சோழர் அறிவின் தடம் நம்மை வியக்க வைக்கிறது. சிவனையும் அம்மனையும் தரிசித்துவிட்டு சுற்றி வரும்போது இன்னும் பல சிற்பங்கள் நம் கவனத்தை ஈர்க்கிறது. இங்கு ஒரு சிற்பம் கூட வெறும் அழகுக்காக மட்டுமில்லை, ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்கிறது. பெரிய சிற்பங்கள் ஒரு அதிசயம் என்றால், சுற்றுச்சுவரின் அடிப்பகுதியில் சிறிய அளவில் செதுக்கப்பட்ட இந்த நுணுக்கமான வேலைப்பாடு நம்மை கவர தவறவில்லை. சிறிய கல்லில் ஒரு பெரிய உழைப்பை காட்டுகிறது. புராண கதையின்படி இந்திரனின் வெள்ளை யானையான ஐராவதம் இங்கு வந்து சிவனை வழிபட்டதாகவும், அதனால்தான் இங்கு சிவபெருமானுக்கு ஐராவதேஸ்வரர் என்ற பெயர் வந்ததாகவும் நம்பப்படுகிறது. இங்கு சிற்பங்கள் மட்டுமல்ல, இந்த சுற்றுப்பாதையில் அந்த கால சுவர் ஓவியங்களை இன்றும் காண முடிகிறது. கோயிலை ரசித்து கொண்டே வெளியே வரும்போதுதான் இந்த கோவிலினுடைய ராஜகோபுரத்தை காலம் விட்டு வைக்கவில்லை என்று தெரிகிறது. இன்று நம்மால் சேதமடைந்த ராஜகோபுரம் மட்டும்தான் பார்க்க முடிகிறது. சோழர்கள் கட்டியதில் இன்றைக்கு இருக்கும் கோவில்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு உண்மை தெளிவாக தெரிகிறது. அவர்கள் ஒரே மாதிரி கோவில்களை கட்டவில்லை. ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு காலத்திற்கு உரிய தனித்துவமான அடையாளமாக நிற்கிறது. தஞ்சை பெரிய கோவில் சோழ சக்தியின் சின்னம், கங்கை கொண்ட சோழபுரம் சோழ நாகரிகத்தின் முகம், திருபுவனம் கம்பஹேஸ்வரர் நுட்பமான அலங்காரத்தின் எடுத்துக்காட்டு, தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கல் இசை பேசும், கட்டிடம் கணிதம் பேசும். இது சோழ அறிவின் உச்சம். இந்த 4 கோவில்களும் த கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் என்று உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டவை. இந்த காணொளியோடு கிரேட் சோழா சீரீஸ் முடிவடைகிறது. இந்த தொடரின் மற்ற காணொளிகளின் லிங்குகள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் உங்களை கவர்ந்த கோயில் எது என்பதை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க.